கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சமீபத்தில் ஒரு இந்து சகோதரி ரட்சிக்கப்பட்டால் அவள் எவ்வளவு கிறிஸ்துவை நெருங்கினாலோ அவ்வளவு எதிர்ப்பையும் பரியாசங்களையும் சோதனைகளையும் சகிக்க வேண்டியதாயிற்று. அவள் ஞானஸ்தானம் பெற்றவுடன் அவள் கணவன் வேறொரு பெண்ணோடு தொடர்பு கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை கேள்விப்பட்டாள். அவள் உள்ளம் வெடிப்பது போல இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டு மிகவும் பொறுமையோடு இருந்தாள். அபிஷேகம் பெற்ற போது அவள் கணவன் அந்த வேறொரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து அதே வீட்டிற்குள் குடித்தனம் நடத்த ஆரம்பித்து விட்டாள். மட்டுமல்ல, அவள் அதே வீட்டில் வேலைக்காரியை போல் தன் கணவனுக்கும் அடுத்தவளுக்கும் பணிவிடை செய்ய வேண்டியதாயிற்று. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவள் பொறுமையை நடைமுறையில் காண முடிந்தது. திடீரென்று கணவனுக்கு ஒரு டிரான்ஸ்பர் வந்தது. அதோடு கணவனுக்கும் புது பெண்ணிற்கும் மிகுந்த மனஸ்தாபம் ஏற்பட்டு அவள் பிரிந்து போய்விட்டாள். அப்பொழுதுதான் அவனுக்கு பாவ உணர்வு உண்டானது. தன் பாவங்களுக்காக கதறி அழுது அறிக்கையிட்டு விட்டுவிட்டது மட்டுமல்ல, பொறுமையோடு இருந்த அந்த அன்பு மனைவியை 100 மடங்கு நேசிக்க ஆரம்பித்தாள். தேவ பிள்ளைகளே, சோதனையா பொறுமையோடு தேவ கிருபையில் சார்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, லூக்கா 21:19, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாவை காத்து கொள்ளுங்கள். தேவ ஜனமே, பொறுமையாய் இருப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆனால் நீங்கள் பொறுமையாய் இருப்பீர்கள் என்றால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ள முடியும். ஒருவேளை உங்கள் பொறுமையின் நிமித்தம் அநேக பிரச்சனைகளை, போராட்டங்களை நீங்கள் சந்திக்கலாம். அழுகை கூட உங்கள் வாழ்க்கையில் வரலாம். ஆனால் ஒரு நாள் வரும், அப்பொழுது ஆண்டவர் உங்களுடைய அழுகையை எல்லாம் மாற்றி களிப்புண்டாக்கி செய்வார். தேவ ஜனமே, ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் அநேக காரியத்தில் பொறுமையோடு இருக்கிறீர்கள். ஆண்டவர் எனக்காக செய்வார், அவர் எனக்காக வழக்காடுவார், அவர் எனக்காக இந்த இடத்தில் பேசுவார் என்று ஆண்டவரையே நம்பி நீங்கள் காத்து பொறுமையாயிருக்கிறீர்கள். உங்களை வெட்கப்பட்டு போக அவர் விடவே மாட்டார். உங்கள் பொறுமையை பார்க்கிற அவர் உங்களுக்காக இறங்கி வருவார். உங்கள் பட்சத்தில் நின்று பேசுவார். உங்கள் பட்சத்தில் நின்று காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்கள் பட்சத்தில் நின்று எதை எல்லாம் செய்ய வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆகவே நீங்கள் பொறுமையாய் இருக்க கற்றுக்கொண்டதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அநேகர் கோபப்படுவதை போல் நீங்கள் கோபப்படாமல் பொறுமையோடு இருக்க தேவன் அல்லவா பலன் தந்தார். காத்திருக்க தேவன் அல்லவா பலன் தந்தார். உங்களுடைய சூழ்நிலையில் பொறுமையாய் சகிக்க அவர் அல்லவா பலன் தந்தார். அதற்கு நன்றி சொல்லுங்கள். பொறுமையாய் இருக்கிற உங்களை பார்க்கிற அவர் உங்களை பெருமைப்படுத்தும்படியாய் அநேக காரியங்களை நிச்சயம் செய்வார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.